முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை பற்றி அண்ணாமலை அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொன்னதாக இன்னைக்கு அது ஒரு பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு தடவை அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டாம எங்க போய் கட்டுறது, அப்படி அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. அதனால இதெல்லாம் இந்துக்களுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ரொம்ப ஆழமாக இருந்தாங்க. அதனால அண்ணாமலை சொன்னது ஒன்றும் தவறு இல்லை. இந்து முன்னணி அவருடைய கருத்தை ஆதரிக்கின்றது. பிரதமர் ஏதோ தமிழர்கள் திருடன்னு சொன்னதாக ஒரு சொல்றாரு. அது மாதிரி சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஹிந்துனா திருடன் அப்படி சொல்லியிருக்காரு. எங்கேயா இந்துனா திருடன் அப்படின்னு கேட்டா கொரியா மொழியில் இருக்குது அப்படி அவர் சொன்னார். இன்னைக்கு நாடு முழுவதுமே எந்த விநாயகரை செருப்பால் அடித்தார்களோ, இன்னைக்கு போன ஆண்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் விநாயகர் இந்து சார்பில் வச்சாங்க. இதுபோக இந்து மக்கள்லாம் வச்சிருக்காங்க. எல்லா வீடுகளிலும் 10 லட்சத்துக்கு மேல எல்லா வீடுகளிலுமே விநாயகர் வைத்து வழிபடக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. அதுக்காக இன்னைக்கு விநாயகர் அரங்கம் அப்படின்னு ஈரோடு பகுதியில் இந்த விநாயகரெல்லாம் வைத்து வழிபடுவதற்காக கொண்டு செல்வதற்காக இங்கே ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆன்மீகத்தில் இன்னைக்கு ரொம்ப மக்கள் ஈடுபாடாக இருக்கிறது இல்லாமல் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் உருவாக்குவதற்காக இந்து முன்னணி இந்த விநாயகர் சதுர்த்தி உருவாக்குகிறது. இன்னைக்கு மக்கள் மத்தியில் தேசபக்தி அதிகமாக உருவாயிருக்கு. அதோடு சேர்த்து தெய்வ பக்தியும் அதிகமாகிறது. அது இந்த தமிழ்நாட்டினுடைய நாத்திகவாதிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் சில பேர் மீது மெய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. இன்னைக்கு இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி உருவாயிருக்கிறது. ஷவுக் சங்கர் அவர் என்ன சொன்னார அந்த கருத்தை ஆதரிக்கிறதா எதிர்த்தாங்கிறத விட அவர் மீது பொய்யான வழக்கை பதிவு செய்து இன்னும் தாக்கியிருக்காங்க. ஜெயிலுங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயம். தாக்கியிருக்காங்க. அவருடைய கேஸு ஜாமீனுக்காக விசாரணைக்கு வரும்போது நீதிபதியை மிரட்டி இருக்கின்றார்கள். இந்த வழக்கை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நீதிபதியை மிரட்டியிருக்காங்க. அதை மீறி அந்த நீதிபதி வழக்கை எடுத்து நடத்தியிருக்கின்றார். அதனால் அந்த நீதிபதிக்கு இந்து முன்னணி பாராட்டுகின்றது. மிரட்டல் இருக்கக்கூடியவர்களை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. சென்னிமலையில் கிரிவல பாதையில் டாஸ்மார்க் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து பொதுமக்கள் பக்தர்கள் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகளுக்கு இடங்களா இருக்குன்னு புகார் செஞ்சாங்க. அந்த டாஸ்மார்க்கை உடனடியாக அகற்ற வேண்டும். இல்லைன்னா இன்னுமே அந்த மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ இந்த யானைகள் வழித்தடம் அப்படி சொல்லி மருதமலை கோயிலுக்கு போகக்கூடிய இடத்தையும் வெள்ளையகிரி மலைக்கு போகக்கூடிய தடங்களையும் வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம், பக்தர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அங்கே உடனடியாக அந்த என்ன சொல்லுவாங்க, இங்கே வராத அப்படி பல கட்டுப்பாடு விதிப்பாங்க. அதனால இதை மாற்றி அமைக்கணும்னு மயிலாப்பூர் கோயிலில் கலாச்சார மையம் அந்த இடத்துல கட்டப்படும் நீதிமன்றம் சொல்லுது. நீதிபதி தான் கோயில். அதே போல வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அங்கேயும் ராமலிங்கருடைய இதில் கட்டக்கூடாது. இன்னும் வன்மையாக கட்டிக்கின்றது. கோயில் ஒரு கலாச்சாரமான மையம். பரதநாட்டியம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தணும். ஆன்மீக கல்வி கொண்டு வரணும். இதை விட்டு வேற என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்து முன்னணி அதெல்லாம் கட்டி
ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் மதிப்பு நிலத்தை நான் மீட்டுட்டேன். இப்ப சேகர் பாபு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க வந்து எங்க ஆட்சி வந்த பின்னால 1500 கோடி தொடர்ந்து என்ன சொல்றோம்னா, அந்த நம்முடைய சேகர்பாபுக்கு நீங்க ஒரு எங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தேதி கொடுங்க. எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு ஏக்கர் கோயிலோட இருக்கு நாங்கள் லிஸ்ட் தர்றோம். நீங்க அதை எடுக்கணும். அப்படி பத்திரிகை வாயிலாகவும் பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் பல தடவை சொல்லியாச்சு. இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. அப்படி கூப்பிட்டாங்கன்னா எங்கெல்லாம் எடுக்க வேண்டி இருக்குது, அரசியல்வாதி எந்தெந்த அரசியல்வாதி கட்சி கையில் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். சும்மா அங்கே எடுத்தா இங்கே எடுத்துருக்காங்க, வெள்ளையருக்கு கோடு எங்கே எடுத்திருக்காங்க, அந்த எடுத்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஏற்கனவே குத்தகை கொடுத்துருந்தாலும் அந்த குத்தையெல்லாம் வசூல் பண்ணாங்களா, வாடகை வசூல் பண்ணாங்களான்னு கேள்வி இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெள்ளையருக்கு புஸ்தகமாவே போட்டு வெளியிட்டு இருக்காரு. அவர் தான் இல்ல அதுக்கு நாம கேட்ட கேள்வி சைட்ல இருந்து பாருங்கன்றாரு. அவர் தான் நான் கேட்டது இதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தால் எங்களை காமி சொல்லுங்க. குத்தகை எவ்வளோ வசூல், 100 ஏக்கரா எடுத்திருக்கா, 5000 ஏக்கரா எடுத்திருக்கா, அதெல்லாம் குத்தகை கொடுத்தீங்கன்னா அந்த வசூலில் பண்ணீங்களா, என்ன பண்ணீங்க, கடை வாடகை கொடுத்து அந்த வாடகையில் என்ன ஆச்சு, வசூல் பண்ணீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு காமிச்ச சந்தோஷம் நாங்கள் பாராட்டுறோம். அப்படி இல்லை. சரி, இந்த தேர்தல் இந்து முஸ்லீமுக்கு இடையே பெரிய பிளவை ஏற்படுத்துவாங்க பிரதமர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, குற்றச்சாட்டு வருதுங்களா? யாரு பிரதமர்? அதாவது இந்து முன்னாடி அரசியல் கட்சி இல்லை ஒன்று. பிரதமர் அப்படி பேசுன மாதிரி எங்களுக்கு தெரியல. பொதுவாக இவங்க தான் தனியாக முஸ்லீம் ஒரு ஈழவர்கள் சொல்கிறாங்க. அவங்க பொதுசிவில் சட்டம் வேணும்னு சொல்கிறார் பிரதமர். அதை இந்து பண்ணி அதை பொதுசிவில் சட்டம் வேணும் அப்படின்னு இவங்க வேணும்னு எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. மோடி வந்தாருன்னா ஜனங்களுக்கு அடைஞ்சிருப்பாங்க, மோடி வரலைன்னா மக்களை பார்க்க வேண்டியிருப்பாங்க. அதாவது எதிர்ப்பான பிரச்சாரம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்க பிரிவினவாதிகள் அந்த கூட்டணியில் இருக்கும். உங்க அனுமானத்தில் யார் ஆட்சிக்கு எவ்வளோ சீட்டில் வெற்றி பெற இருக்கிற வாய்ப்பு என்டிஏ இருக்குது அல்லது இந்தியா கூட்டணி? இன்னைக்கு இந்த 10 ஆண்டுகளில் நடத்தக்கூடிய ஆட்சி எல்லா நாடுகளிலும் ஒரு கௌரவத்தை உருவாக்கி இருக்கின்றது. 370 சட்டத்தை தைரியமாக எடுத்திருக்காங்க. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பொது சொல்றதுக்கான முயற்சி சொல்றாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நிச்சயமா எடுப்பாங்க என்று எதுவுமே நம்புகின்றது. அதனால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அவங்க வரவும் ஜெயிப்பாங்க.